அரசாட்சி, அவருடைய சட்டத்தின் கீழ் நம்ம எப்படி நமக்கு ஆத்மா ஆதாயம் செய்வோம்னு தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறது இல்லையா? அப்ப சிந்தனை பரிசுத்தமா இருக்கு. நம்ம ஜெபம் பண்ணிட்டு, நான் ஒரு எடுத்துக்காட்டு, நம்ம ஜெபம் பண்ணிட்டு பக்கத்துல நம்மளோட நண்பர்களோ, இல்ல பக்கத்து வீட்டுல ஆன்ட்டியோ, இல்ல அண்ணாவோ, இல்ல அங்கிளோ, இல்ல மாமியாரோ, இல்ல மாமனாரோ, யாராவது, இல்ல அம்மாவோ அப்பாவோ யார் வந்தாலும் நம் கணவனார் செய்த தவறுகளை குறை கூறி கொண்டிருப்போம் இல்லையா? அது எல்லாருக்கும் உள்ளது. ஒரு அது என்ன சொல்றது, ஒரு சுபாவம் என்று சொல்லலாம். நான் உங்களை குறை சொல்லவில்லை, ஆனால் நீங்க உங்களுடைய கணவரை ஆதாயப்படுத்திக் கொள்ளணும். ரொம்ப தீவிரமா இருக்கிறேன், என் கணவர் எனக்கு வேணுங்க, என்னுடைய பாதி மாம்சம் எனக்கு வேணும், கண்டிப்பா எனக்கு வேணும், நான் அதை ஆதாயப்படுத்துவேன். நாங்கள் இருவரும் முழுமையாய் நாங்கள் கர்த்தருடைய ஈவுகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய வசனத்தின் பிரகாரமா அவருடைய சட்டத்திட்டத்தின் கீழ் நடந்து நாங்கள் பரலோக ராஜ்யம் போக வேண்டும், நித்திய ஜீவனை நாங்கள் அடைய வேண்டும். இதுதான் நம்முடைய குறிக்கோளா இருக்கிறது இல்லையா? அப்போ கர்த்தர் நமக்கு கொடுத்த காரியத்தை செய்யணும்னா நம்முடைய சிந்தனை பரிசுத்தமா இருக்கணும் இல்லையா? அப்ப இந்த குறை சொல்லுகிறது தேவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயம்.